தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்லுவோம். தேவ வார்த்தை என்பது ஒரு மனுஷனை மாற்றும். ஆமென். ஒரு மனுஷனுக்கு விடுதலையை கொடுத்தும், ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும், ஒரு மனிதனை குணப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. தேவ வார்த்தையை அசட்டை செய்கிறவன் நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நாங்கள் தேவ வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்போது நாம் அவதானமாக அதை கேட்போமா இருந்தால் நிச்சயமாகவே அதில் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வேளையிலும் சபை மக்களோடு கர்த்தர் பேசுவது போல முகநூல் அலையில் யாரெல்லாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களோடும் பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து எங்களை வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் தேவ செய்தியின் தலைப்பு, தேவனுக்குள் எங்களை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். டைம் டு எங்கேஜ். ஒரு கல்யாண விடை பாருங்கள். எங்கேஜ் என்று சொன்னால் அது திருமணம் நடப்பதற்கு முன்பாக அவர்கள் கணவர் மனைவியாக அப்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்தி இனங்காணுவது. நாமும் கூட கிறிஸ்துவுக்குள் இனங்காணப்பட்டவர்களாக அவருக்காக எங்கேஜ் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வரும்போது கல்யாணத்துக்காக எங்களை நிச்சயமாய் அழைத்து போவார். ஆமென். அல்லேலூயா. அப்படியாக இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 18வது வசனம் வரை பார்ப்போம். ஒரு எங்கேஜ் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன். 2 Corinthians chapter 6 verse 14 to 18. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கள் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியனுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யார் சொல்லுகிறார்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருந்தீர்களானால், அல்லது விக்கிரகத்துக்கு விலகி இருந்தீர்களானால், பேலியாளுக்கு நீங்கள் விலகி இருந்தீர்களானால், அவிசுவாசியுடைய இணைப்பு, அந்த ஆத்ம இணைப்பிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வீர்களா இருந்தால், அந்நிய நுகத்திலிருந்து நாங்கள் பிணைபடாமல் எங்களை விலக்கி காத்து கொண்டுவோம் இருந்தால், அப்போதுதான் தேவன் எங்கள் நடுவில் உலாவி எங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். சிலவேளை நாங்கள் நினைப்போம், அப்ப தேவன் எங்களோடு இல்லையா? தேவன் எங்களோடு இருக்கலாம், ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் எங்களோடு இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பிரசங்கத்தை நாங்கள் அதிகமாக கேட்டிருக்கலாம். இன்னும் கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு பேசுகிறார் என்றால் இன்னும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் ஒன்று இந்த விடயத்தில். ஆமென். இது என்ன காரியம் என்றால், அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் மத்தியில் ஒரு விசுவாசமான காரியமும் இருந்தது, அவிசுவாசமான காரியமும் இருந்தது. அவர்கள் உலகத்தில் உள்ளவர்களாம் இருந்தார்கள், தேவனுக்குள்ள இருக்கிறவர் போலவும் இருந்தார்கள். பாவத்துக்கும் அநீதிக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தவராய் இருந்தார்கள். இந்த சபை, கொரிந்து சபை 2 நிலைமைகளில் இருந்தார்கள். இங்கே ஒரு பிழையான போதனை இந்த சபைக்குள்ள இருந்தது. ஃபால்ஸ் டீச்சிங், ஃபால்ஸ் டாக்டரின் அந்த கொரிந்து சபைக்குள்ள இருந்தது. அவர்களுக்கு அதை செய்யும் போது, இந்த பாவத்தை காணும் போது, அநீதியை காணும் போது ஒரு குற்ற உணர்வு வரவில்லை. அது அவர்களுக்கு பெருசாக தெரியவும் இல்லை. அதனால் தான் பவுல் எச்சரிக்கிறார், பிதா உங்களுக்குள்ள உலாவி வர வேணுமா? கர்த்தர் உலாவி வர வேணுமா?
நீங்கள் குமாரர் குமார்த்திகள் என்ற சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படி என்றால் இந்த சபைக்கு சொன்ன காரியம் எங்களுக்கும் இந்த நாளும் சொல்லப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் அவதானமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேணும். அல்லேலூயா. கொரிந்து சபையிலே பிள்ளையான போதனை இதான் இந்த காலத்தில் நடக்கிறது. கள்ள போதனைகள் இது பெரிய விஷயம் அல்ல. ஆமென். இது தேவனுடைய பார்வையில் பிள்ளையான காரியம் அல்ல என்று சொல்லி அவர் போதித்து அநேகரை வஞ்சிக்கிறார்கள். சாத்தானுடைய ஊழியத்தை செய்பவர்களும் இருக்கிறார்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்பவர்களும் இருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது சாத்தானுடைய கிரியைகளும் அங்கு இருக்கிறது. இந்த காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சினிமாவை போன்று அந்நிய பாசையில் ஆராதனை செய்கிறார்கள். ஒரு சினிமாவில் ஆடுவது போல அவர்கள் ஆடுகிறார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் அதை எதிர்பார்க்கிற தேவனும் அல்ல. அதனால அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த கொரிந்து பட்டணத்துல தேவனோடு வைக்கிற ஐக்கியம் அங்க பிரிக்கப்பட்ட நிலையில பார்க்கிறோம். நாம் கூட இந்த நாட்கள்ல 2 நிலையில இருப்போமா இருந்தால், வேதம் எது சரி பிழை என்பது எங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிறது. அதை தெரிந்துமே நாங்கள் 2 நிலையில இருந்தோமா இருந்தால் தேவனோடு எங்களுக்கு சரியான ஒரு உறவும் ஐக்கியமும் வராது. உபாகமத்தில் 22:10 நீங்கள் திருப்ப தேவையில்லை. மாட்டையும் கழுதையையும் இணைத்து உழாதிருப்பீர்களாக. மாட்டையும் கழுதையும் சேர்த்து. ஏனென்றால் மாடு ஒரு பரிசுத்தம் இல்ல, ஆக்ஸ் என்று சொல்றது கிளீன் அனிமல். ஆனா டொங்கி அன்கிளீன் அனிமல். 2க்கும் 2 விதமான பாதம் இருக்குது. உழக்கிற முறையில வித்தியாசம் இருக்கிறது. அப்ப அந்த டொங்கியை நாங்கள் அந்த மாற்றோட கட்டி உழுவோமான்னு சொன்னால் அங்க நல்ல விதை அப்படியே மழுங்கி போயிடும், அறுவடை கிடைக்காது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். சில குறைபாடுகள் எங்களோட வாழ்க்கையில இருக்கிறது. சில காரியத்துல நாங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, இங்க ஒரு பரியாச கூட்டம் இருக்கிறது இந்த கொரிந்து பட்டணத்துல. அதே போல நாமும் பார்க்கிறோம். நீ பெரிய ஆளா, நீ ஆவியில இருக்கிறியா, அப்படி ஒரு பரியாசமான கூட்டங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிறது ஒரே நிலையில ஒரே தேவனை ஆராதிக்கிறவர், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நானார் நியமிக்கப்பட்ட கன்னிகைகளாக ஆண்களும் பெண்களும் நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஆமென். அவர்கள் எங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நீங்கள் எல்லாரும் இயேசுவுக்குள்ள ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும். ஆசாரியன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆசாரிய ஊழியர் முதல் தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ராஜா உலகத்துக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். உலகத்தை நடத்துறவன், தேசத்தை நடத்துறவன், அந்த ராஜாக்கு என்ன இருக்கணும்? பொதுமக்கள் பாரும்போது இவர் உண்மையான ஒரு ராஜா, இவர் இந்த தேசத்துக்கு ஏற்ற ராஜா. அதுபோல எங்களையும் உங்களையும் பார்க்கும்போது நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக எங்களுடைய நிலைமை இருக்க வேண்டும். அந்த நிலைமை கர்த்தரோடு தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள், இயேசுவை இல்லாதவர்கள், அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க முடியாது. எப்போதும் இருளதான் வாழ்கிறவராய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவைக்கு ஒரு நியதி இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதி இல்லை. ஆனா வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீ இப்படித்தான் வாழ்ந்தால் தான் தேவனோட ஐக்கியம், தேவன் ஆசீர்வதிப்பார், தேவனுடைய வருகையில் நாம் காணப்படலாம் என்ன உங்களை நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். அப்ப இப்படியான பிரச்சனையில அப்படியாக பவுல் வேதனைப்படுகிறார். இந்த கொரிந்து சபையை பார்த்து கற்ப வேதனைப்படுகிறார். உங்களை நான் பெற்றிருக்கிறேன். அநேக உபாத்தியார் இருந்தாலும் பிரதானமாக இந்த சபையை உருவாக்கி போதிச்சு டீச்சிங் கொடுத்தது பவுல். ஆனால் இந்த நிலைமைகளை குறித்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. கிளே அவால் ஒரு கடிதம், இந்த காரியம் நடக்கிறது. ஆமென். இந்த நாட்கள்ல கூட இயேசுவோடு இல்லாதவர்கள்
போன்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. ஆமென். நாங்கள் ஆக்ஸாவே இருந்து போவோம். பாரம்ஸ் வந்த ஆக்ஸாவே இருந்துட்டு நாங்கள் போவோம். பவுல் எச்சரிக்கிறார், அதாவது அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கள். ஆனா இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் அவிசுவாசிகளை சந்திக்க முடியாமல் இருக்க முடியாது. இப்ப நாம் அவர்களை ஒரு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர அவர்களோடு நாங்கள் இணைக்கலாம். ஆனா அவர்கள் பக்கம் போய் அவருடைய பாவத்துக்கு உடந்தையா இருந்து அவர்கள் அநீதி செய்யும் போது அவர்களோடு நாங்கள் ஒத்து போக கூடாது. ஆமென். அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறார். சிலவளை சொல்லுங்க, அவிசுவாசம்னா அப்ப என்ன அன்பை நாங்கள் செலுத்தலாம், எப்படி அவர்களை கொண்டு வரலாம், வடிவாக கொண்டு வரலாம். ஆனா அவருடைய பாவத்துக்கும் அவருடைய கேளிக்கைக்கும் அவருடைய வேளிக்கைக்கும் நாங்கள் உடந்தையாக போகக்கூடாது. அதான் நாங்கள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அந்த பிணைப்பு இருந்தால் ஒரு ஆத்தும பிழைப்பு. இன்றைக்கு பாருங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கலாம், எங்களோட வாழ்க்கையில இருக்கலாம், எங்களுக்கு நண்பி இருக்குது. அந்த நண்பியோடு நல்ல ஒரு இணைப்பு, எங்களுக்கு ஆத்தும ஒரு சோல் சாய் இருந்தால், அது ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா இல்லாமல் இருந்து ஒரு சோல் சாயை நாங்கள் அவிசுவாசியோடு இருந்தால் தேவனுடைய ஐக்கியத்தை அது கெடுத்து விடும். ஆமென். அல்லேலூயா. ஒருவனை ரட்சிப்பு கொண்டு வர நோக்கத்தோடு நாங்கள் செய்யலாம். ஆனால் அவனோடு சேர்ந்து அவனுடைய பழக்க வழக்கத்துக்கும் தீய காரியங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. என்று அப்ப அவன் நினைப்பான், இவருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று. நான் கதைப்பதை போலவே அவர் கதைக்கிறார், நான் செய்வது போலவே அவர் செய்கிறார். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் ஹிம்? எனக்கு அந்த ஆண்டவர் தேவையா? இவரும் அப்படித்தானே இருக்கிறார் என்ன போல. அப்ப நாமே அவருக்கு ஒரு தடையாக இருக்கிறோம். அவர் செய்கிற காரியங்களுக்கு நாம் ஒத்து போவோமா இருந்தால், அப்ப தீய போதனைக்கு சம்டைம் அவனுடைய டீச்சிங் சொல்லும், தீய போதனைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதனால்தான் அவிசுவாசிகளோடு நாங்கள் அதிகமாய் பிணைக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. என்றா இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தேவனை பிரிப்பதற்கு ஏராளமான காரியம் தேவ பிள்ளைகளுக்கு நடந்து கொண்டு வருகிறது. So many things are happening. Satan wants to separate you from God. அவருடைய வேலையே தேவனிடமிருந்து உங்களை பிரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அறியாதவர்களோடு தேவ பிள்ளைகள் அதிகமாய் பார்ட்னர்ஷிப் வைக்கக்கூடாது. ஆமென். என்றா அவர்கள் செய்கிற காரியம் நோ வர்த், ஒரு பிரயோசனமும் இல்லை, அது ஒரு விக்கெட்டா இருக்கும். ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாத. ஆமென். இன்றைக்கு சாத்தான் அவனுக்கூடாக ஆப்ரேட் பண்றத தேவ பிள்ளைகள் அறியணும் இல்லை. சொல்லுவான், இன்றைக்கு இதை விட்டுட்டு வா, இங்க போவோம் அங்க போவோம். ஆமென். ஒரு நாள் ஆலயத்துக்கு போகாம இருந்தா என்ன, அது பெரிய பிரச்சனை இல்லை, வா வாரக்கிழமை போயிடலாம். அவன் ஒரு ஆப்ரேட் பண்ணுவான். ஆமென். கிறிஸ்தவர்கள் ஆவியானவர்களால நாங்கள் ஒரு புது வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். You are the new creation in Christ. You all know this word, but still ஆண்டவர் பேசுறாருண்டா, still எங்களுக்கு இந்த காரியம் இருக்கிறது. அவனுடைய பிளஷருக்குல, அவன் சந்தோஷப்படுற காரியத்துக்குள்ள நாங்கள் இணைந்தவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவனுடைய கிரியாளுக்கு நாங்கள் அவனோடு இணைந்து செயல்படக்கூடாது. எனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆமென். எனக்கும் அவனுக்கும் அவன் புரிந்து கொள்ள நாங்கள் நடக்க வேண்டும். அவன் இந்த மனிதன் அவனுடைய மனுஷன், he should understand you are the different person, different character இருக்கு, different attitude உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென். அதனால ஆவியானவருடைய வல்லமையில, அவருடைய சத்துவத்தில், அவருடைய கிருபையில இன்னும் அதிகமாக நாங்கள் நிறைக்கும் போது இதெல்லாம் எங்களுக்கு பெரிய பொருட்டாக தெரியாது. ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. பாசமா சொன்னவா அன்பிலீவரோட கதைக்க வேணாம்னு நான் உன்னோட கதைக்கல, அப்படி சொல்லவே மாட்டேன் நான். அல்லேலூயா. ஆமென். என்ன இப்போ அன்பிலீவர் தான் பிலீவரை விட தொடர்ந்தவள கூடவா இருக்கணும். ஆமென். பிலீவரும் அன்பிலீவரா போயிட்டார்.
அன்பிலிவரும் பிலிவரை தன்னோட சேர்த்து கொண்டுட்டார். ஆனால் கேர்ஃபுல், ஆவியானவரால் நாங்கள் எங்களோட மாமிச தன்மைகளை முறியடிக்க முடியும். ஆமென். அவட்ட கேட்கலாம், சுட்டரிச்சு போடும். சில நட்புகளை எங்களோட வாழ்க்கையில் விட முடியாமல் இருந்தால் ஆவியானவரோட துணியோட ஆவியானவர் ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு அதை அப்படியே பிரித்து விட்டுருவார். ஆமென். அப்போ மாமிச தன்மை முறியடிக்க வேணும். இதனால் முடியாது. எப்படி அவன் முகத்தை நான் முகத்துக்கு முன்னால் சொல்றது, எப்படி அவன் கேட்கும் போது நான் போகாமல் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். Go to the Holy Spirit. ஆவியானவரே, இந்த மாமிசத்தன்மை, இந்த ஆத்ம பிணைப்பு என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு தேவ பிள்ளையாய் வாழுவதற்கு, தேவனோட ஐக்கியம் வைப்பதற்கு, தேவன் சொன்ன மாதிரி குமாரராய் குமாரத்தியாய் வாழுவதற்கு என்னால் முடியாமல் இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சாத்தானுடைய கிரியையும் ஆவியானுடைய கிரியையும் உங்களுக்குள்ள சேர்ந்திருந்தா எங்களோட வாழ்க்கையில் சமாதானமே இல்லை. There's no peace. ஆமென். அப்படியாக ஒரு விசுவாசி அனுதினமும் தங்களை தாங்களே வெறுத்து, ஆமென், ஹல்லேலூயா, ஒவ்வொரு தடவையும் பாவ சோதனைகளை எதிர்த்து நிற்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க, எத்தனை பேர் நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். நாம் உலகத்தால் கரைப்பட்டு இருக்கிறோம். ஆமென். உலகத்து சிநேகத்தால் நாங்கள் எவ்வளவு தூரம் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸ்பெஷலி உங்களோட வேலை செய்கிற இடத்துல அவதானிச்சு பாருங்க. அங்கே முக்கால்வாசி பேர் நீங்கள் ஒரு ஆள் தான் கிறிஸ்டியனாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் சேருகிற ஆட்களுடைய சம்பாஷணை உங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? உங்களை நீங்களே வெறுக்க வேணும். ஆமென். உங்களை நீங்கள் வெறுத்தாத்தான் இயேசுடைய சிஷ்யராக இருக்க முடியும். ஆமென். இயேசுவாக நாங்கள் ஒளிந்து பிரகாசிக்க முடியும். இது வேதம் சொல்லுகிறது. ஒருவன் சுயமறுப்புக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கும் தங்களை ஒப்பு கொடுக்கும் போதுதான் தங்களுடைய மாமிச கிரியைகளை அழிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் அதில் சொல்லப்படுகிறது, பேலியாளின் பிள்ளையா இருக்காத. இன்றைக்கு துணிகரமாக சில காரியத்தை நாங்கள் கிறிஸ்டியன் செய்கிறோம். ஆனால் சுயம் மறுக்க வேணும். இதை நான் செய்ய மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. செய்ய மாட்டேன். இன்றைக்கு திருமணங்கள் நடக்கலாம், அல்லது ஒரு மரணம் நடக்கலாம். ஆண்டவர் அறியாத ஒரு மத்தியில் நாங்கள் துணிகரமாய் போய் அதில் செய்து போட்டு வந்து சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கொடுப்பார். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், வேதத்தின்படி இது பிழை. அதை நாங்கள் செய்து போட்டு வந்தால் எத்தனை நேரம் ஆண்டவர் ஒரு மனுஷரை பேய் காட்டுற மாதிரி பேய் காட்ட முடியும்? முடியாது. இல்லையா? அப்போ சில பேர் முயற்சி எடுக்கிறையில தங்களை மாற்றிக்கொள்ள விருப்பம் இல்லாத கிறிஸ்தவர் இருக்கிறார்கள். ஏதோ இருக்கும் வரையும் நாங்கள் வாழ்ந்துட்டு போவோம். அவன் இந்த மரண வீட்டுக்கு தேவை, எண்ணுக்கணக்கில் தேவை. ஆர் வந்தாங்கள் போனாங்களேன்ட்டு நீங்கள் மறைச்சிருக்கீங்களா? தெரியுமா? இல்லை, கேட்குறேன். தெரியுமா? இல்லை. அப்போ வாழும்போது ஆண்டவருக்காக ஒரு ஒப்பு கொடுத்த வேறு பிரித்த ஒரு வாழ்க்கை. கொருந்து சபையில் அப்படியாக வேசிகள் எல்லாம் வாசலில் இருப்பார்கள். கடைசி காலத்தில், அதாவது ஆண்டவர் இன்றைக்கு திருப்பம் பேசுகிறார். உங்கள் எல்லாருக்கும் இது தெரிந்திருக்கலாம், இதை கேட்டிருக்கலாம், அப்படி ஒரு பிரசங்கத்தை முன்னே நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்னும் கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால், இன்னும் சாத்தானுடைய பேலியாளன் பிள்ளைகளுடைய கிரிகள் சிலதுங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. உலக பிரகாரமாக கிறிஸ்தவர் எப்போதும் பாவத்துக்கு ஒரு போராட்டம். நாங்கள் பாவம் செய்ய ஒரு எங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே வந்து நிற்கும் வழியில் அது ஒரு மனுஷருக்கு ஊடாக வரும், மனுஷ வடிவில் வரும். எத்தனை பேர் இங்கே பிசாசை கண்டிருக்கீங்க? பெரிய பல்லு, பெரிய மொழி, அது நல்ல அழகான ஒரு ஆள் தான் வருவார். ஆமென், ஆமென். என்ன சொன்னீங்க? வரையில சில வேளை நாங்களும் கண்ணாடியில் பார்க்கணும் மங்களை. ஆமென். எப்போது பாவகத்தும் செய்ய போராட்டம்.
உண்மையான ஒரு ரட்சிப்பு ஒருவன் அறிந்தானா இருந்தான். ஆமென். இவ்வளவு பாடுபட்டு எசப்பா இவ்வளவு அவமானப்பட்டு என் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிச்ச இவ்வளவு தூரம் என்ன பிள்ளையா வச்சிருக்க, நான் என்ன செய்து கொண்டிருக்கேன்? வாட் ஐ எம் டூயிங் ஃபார் காட். ஆமென். இன்னும் சரியான முறையில் அந்த ரட்சிப்பை நாங்கள் அறியாதவர்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு நடிப்பு. என்ன? சபைக்குள்ளே ஒன்று, வெளியிலே ஒன்று நடிப்பு. பிள்ளைகளை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வடிவா சர்ச்சுக்குள்ள வந்திருப்பினோம். மண்டே டு சாட்டர்டே ஸ்கூலில் விசாரிச்சு பேரண்ட்ஸ்டையும் விசாரிச்சா தான் நம்ம என்ன விளையாட்டு தெரியும், விளையாட்டு தெரியும். அப்படியாக ஒரு ரட்சிப்பை நாங்கள் புரிந்து கொள்கிற தன்மை இருக்க வேணும். ஆமென். அந்த தேவனுடைய ஐக்கியம் மனுஷ ஐக்கியத்தோட என்னுடைய வாழ்க்கையில முக்கியமாக இருக்கணும். நான் அவருக்கு நியமிக்கப்பட்ட மனைவியா இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் வரை இப்படியான ஒரு பரிசுத்த குலைச்சலை கொண்டுள்ள பேலியாளின் விக்கிரக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. முடிவெடுக்கணும். இன்றைக்கு உலகத்தோடு ஒத்து போறது. உங்களோட அவியம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு. ஆமென். அதான் நீங்க சொல்லுறது, உங்களோட அவியங்கள் யாருக்கு சொந்தம்? அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்களோட சரீரம் உங்களுக்கே சொந்தம் இல்லை. உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றிலிருந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள மனதில்லாமல் இருக்கிறார்களாம். தெரியும், ஆனால் தூய்மைப்படுத்த கஷ்டமா இருக்குது. உங்களோட ஆலயத்தை நீங்க கெடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு கெடுப்பார். உங்களோட ஆலயத்தை இன்னொரு ஆள் கெடுத்தா ஆண்டவர் அவனை கெடுப்பார். இது வேதம் சொல்லுகிறது. அப்போ எங்களை தூய்மைப்படுத்த நாங்கள் ஆசை உள்ளவராக மனதுள்ளவராக இருக்க வேணும். ஆமென். அப்போ எங்களோட விசுவாசத்தில் நாங்கள் உறுதியான தீர்மானத்தோடு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் ஒரு சஞ்சலம் உங்களோட வாழ்க்கையில் நடக்காது. மனுஷர் போனா என்ன, மனிதர் கைவிட்டாலும் மாமிசம் அழகினாலும் எங்களோட தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த காரியம் வந்ததான் நான் இந்த பள்ளிக்கூடத்திலேருந்து ஜபிக்கிறத விடல. ஆமென். நாங்கள் சேவிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் கடைசி பரியந்தமும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை சரியாக நேர்த்தியாக செய்கிற தேவன். ஆமென். யார் போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு சில பேர் நீங்க நல்ல தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க, உலக நண்பர்களை விட்டு போயிட்டீங்க, அப்படித்தானே? சில பேர் நம்பரை பிளாக் பண்ணிட்டீங்க, நம்பரை டிலீட் பண்ணிட்டீங்க. குட் திங். ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கிளீன் பண்ணணும். ஆமென். அதையும் கிளீன் பண்ணணும். தேவனுக்கும் சாத்தானுக்குரிய காரியத்தில் ஈடுபட்டாமா இருந்தால் தேவனுடைய பூரணமான ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆமென். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், உன் நடுவில் நான் தேவனாக இருக்கும்போது தான் உனக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். ஆமென். ரெண்டு இல்லை, ஒன்றை சூஸ் பண்ணு. குந்தி குந்தி எழும்பாத கிறிஸ்தவர்கள் குந்தி குந்தி எழும்பக்கூடாது. தேவன் என்றால் தேவனை சேவரி, பாகால் என்றால் பாகலை சேவித்துக்கள். எஸ். இப்போ இன்றைக்கே நாங்கள் ரெண்டு மனதில் இருக்கிறோம். அப்படியாக கிறிஸ்தவர்கள் முழுவதும் எங்களோட அசுசி நீங்கும்படியாக, மாமிசத்தில் உள்ள அழுக்கு நீங்கும்படியாக, மனுஷால வர்ற அழுக்கு நீங்கும்படியாக எங்களை சுத்திகரித்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேணும். தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்தி எங்களை தூய்மைப்படுத்தணும். இன்னைக்கு தெய்வ பயம் அற்று போயிட்டுது. அதனால் தான் நான் சொல்றேன், நான் விசுவாசத்தை காண்பேனோ. இன்றைக்கு விசுவாசம் இருந்தா ஞாயிறு ஆராதனை கர்த்தருடைய சமூகத்தில் வரணுமோ வந்து தெரிவிங்க. ஆமென். அல்லேலூயா. இது ஒரு சின்ன காரியம். எனக்கு ஒரு ஆள் அடிச்சு கேட்டார், செல் நடக்குதா? என்னுடைய டோட்டர் அது நடக்கும்.
ஆமேன், நடக்கும். ஏனென்றா கர்த்தர் பார்க்கிறார் எவ்வளவு தூரம் நீங்கள் தேவனுக்குள்ள வைராக்கியம். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க என்னால ஜெபிக்க முடியாது, என்னால வர முடியாது, ஒரு சின்ன பிரச்சனை. How you say தேவனுடைய காரியத்தை விலக்கி மற்ற காரியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தேவ காரியத்தை விடுகிறோம். Some people call and say எனக்கு மனம் சரியில்லை, நான் இன்றைக்கு சூமுக்கு வரையில, என் ஆண்டே பாடையில் எனக்கு சரியில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு வைராக்கியம், தேவனுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் பாராட்டுறவன் தான் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக நாங்கள் பார்க்குறோம், எங்கள் சரீரங்களை கூட நாங்கள் பரிசுத்தப்படுத்தணும். தீய ஆவியும் பரிசுத்த ஆவியும் சேர்ந்த ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் செய்ய முடியாது. ஈவில் ஸ்பிரிட்டும் ஹோலி ஸ்பிரிட்டும் ஒரு உள்ளத்துக்குள்ள இருக்க முடியாது. ஆமென். சிலவள நான் சொன்ன பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இப்படி கதைக்கலாமா? கதைக்கலாமா? இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 100% டிவினிட்டி காட், 100% ஃப்ளஷில் இருந்தார். ஆனால் அவர் தன்னை ஒரு முன்மாதிரியாக காட்டியிருந்தார். ஆமென். நாங்களும் அப்படித்தான் இந்த ஸ்பிரிட் ஃபீல்டில் இருந்தோமா இருந்தால் இன்னும் கூடுதலாக தேவ வல்லமை, தேவ பிரசன்னம், தேவ அக்கினி, என்னுடைய ஆலயம் தேவனுக்கு சொந்தமானது என்று ஒவ்வொரு நாளும் தங்களை ஆராய்ந்து பார்த்து கிளீன் பண்ணி ஆவியானவருக்கு அனுமதி கொடுத்து சுட்டரித்து போடும், இதை அகற்றி போடும், இது வேணாம், இது எனக்கு பிரியமில்லாமல் இருக்குன்னு சொல்கிறானோ அவருடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம் நிறையும். ஆமென், ஹல்லேலூயா. சிலவளை பார்க்குறோம், சில காரியம் எங்களுக்கு நடக்க முடியாம போயிட்டு. ஏன்? சரியான முறையில் உறவில்லை, தேவனோடு உறவில்லை. தேவன் எதிர்பார்க்கிறது ஒருவர் பரிசுத்த ஆவியோடு சேர்ந்திருப்பீர்களா இருந்தால் பூரணமாக நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆர் உங்களோட பிரதர், ஆர் உங்களோட சிஸ்டர், ஆர் உங்களோட கவுன்சிலர், ஆர் உங்களோட கைடன்ஸ்? பரிசுத்த ஆவியானவரை இப்போ கொடுத்துருக்குற. இப்போ இயேசு எங்களுக்குள்ள வாழ்கிறார். ஆனால் எங்களுக்கு சகோதரனாகவும் ஆலோசனை கொடுக்கிறவராம், அபிஷேகம் பண்ணுறாம், வழி நடத்துகிறதாகவும், நான் எங்கு போக வேணும், எங்கு செல்ல வேணும், என்ன சொல்ல வேணும் என்றதை ஆவியானவர் கற்றுத்தரும் என்று பெர்க்மன்ஸ் பாடினது போல நாங்கள் சொல்லணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத இடத்துல என்னை கொண்டு போகாதே. ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாளிலும் தேவன் திரும்பமாக யூஸ் பண்ணுறார். நாங்கள் தேவனுக்கு நியமிக்கப்பட்ட மனவாட்டியாக இருக்கிறோம். ரெண்டாவது, பெண்களுக்கு நிறுத்துறாதீங்க, நீங்கள் மனவாட்டி. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக நாங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், ஆண்டவருடைய ஐக்கியத்தில் நிலைத்திருப்போம், எங்களுடைய ஆலயத்தை சுத்திகரித்து கொள்ளுவோம், அவிசுவாசிக்கு நாங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லுவோம். ஆனால் அவனுடைய பரியாசத்துக்கு நாங்கள் ஒத்துழைக்க போகக்கூடாது. ஆமென். அவன் அனுமதி செய்தால் நீங்கள் அவனுக்குள்ள ஆண்டவர்களை வழி நடத்திக்கல, நீ செய்கிறது பிள்ளையப்பா, ஆண்டவருடைய பாவத்தை மன்னிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி சொல்லி அவனை கொண்டு வர வேண்டும். பிரிந்து போகாதபடி இருப்போமா இருந்தால் தேவனுக்குரிய பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை நீங்கள் இழந்து விடுவீங்க. பிள்ளைக்குரிய சுதந்திரத்தை இழந்து விடுவீங்க. இன்றைக்கு பாருங்க, கெட்ட குமாரன் ஆண்டவரை பற்றி தூரமாக போனான், தகப்பனை விட்டு. அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் அவன் மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்தான், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். இன்றைக்கு பிள்ளைக்குரிய சுதந்திரத்தை நீங்க பெற வேண்டும் என்று சொன்னாள். ஆமென். எங்களுடைய அப்பான்ற உரிமையாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் இந்த நாளும் எங்களுக்கு சொன்ன காரியங்கள், நான் விக்கிரகத்தை கிட்டியே போக மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள், we are Christ people. நாங்கள் அவருக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட பிள்ளைகள், ஒரு ஒபீடியண்டாக நாங்கள் இருப்போம். இன்றைக்கு அன்னைக்கு எனக்கு ஐ கேன் பிலீவ், இப்போ எனக்கு வராதா ஒரு ஊழியக்காரருக்கு ஞாயிற்றுக்கிழமையில கல்யாணம் வராதா? ஞாயிற்றுக்கிழமையில செத்த வீடு வராதா? ஞாயிற்றுக்கிழமையில சாமத்திய வீடு வராதா?
அப்போ அதுக்குள்ள உறுதியாக நிற்கிறபடியாத்தான் கர்த்தருக்கு ஒரு முதலிடத்தை நாங்கள் கொடுக்குறோம். ஆமென். கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு செத்த வீட்டுக்கு ஆள் தேவை, என்னுடைய பிள்ளைக்கு கல்யாண வீட்டுக்கு ஆள் தேவை, என்னுடைய பிள்ளைக்கு சாமத்து வீட்டுக்கு ஆள் தேவை. ஆள் தேவையா ஆண்டவர் தேவையா? நீங்க டிசைட் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் டிசைட் பண்ண வேணும் யார் நமக்கு தேவை. அவருடைய மகிமைக்குள்ள நாங்கள் பங்குள்ளவர் போல இந்த உலகத்தில் பாடுகள் வரும்போது கூட நாங்கள் ஆண்டவருக்குள்ள பங்குள்ளவராக இருக்க வேணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறோம். கடவுளை வெறுக்கிற ஜனங்கள், கடவுளை பரியாசம் பண்ணுகிற ஜனங்கள் எங்களோட வாழ்க்கையில் வராதவாறு முழுமையாக தேவனுக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக சிலவளை நாங்கள் உலக காரியங்கள் சிலவளை நாங்கள் செய்வோம். பரிசுத்த குலைச்சலை கொண்டு வர காரியங்கள் கொருந்து சபையில் எல்லாம் இருந்தது. ஆமென். விபச்சார பாவங்கள், வேசித்தனமான பாவங்கள், சிலவளை ரோங்கா இன்டர்பிரைட் நம்ம பெண்கள் சபையில் மௌனமாக இருங்கோ. ஏண்டா வீட்டுக்கு இருக்கிறத சபைக்கு வந்து கதைப்பினோம். அதனால் பவுல் சொல்கிறான், பேசாமல் போய் வீட்டி அதை கதைச்சு கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எது எங்களோட வாழ்க்கையில் அசுசிப்படுத்துது அன்பான தேவ பிள்ளைய? சிலதுக்கு நாங்கள் விக்கிரக ஆராதனை, நீங்கள் போய் விக்கிரகத்தில் வழிபாடு செய்கிறீல, விக்கிரமான காரியங்கள் என்று விட முடியாத காரியங்கள் என்று. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் ஒரு விக்கிரகம், செல்ஃபோன் ஒரு விக்கிரகம், ப்ளே கார்ட்ஸ் ஒரு விக்கிரகம், பெரியாக்களை பார்த்தீங்கன்னா நாடகம் ஒரு விக்கிரகம். ஹல்லேலூயா. ஒழுக்க கேட்டுக்கு விலக்கி நாங்கள் தேவனுக்குள்ள ஓட வேணும். ஹல்லேலூயா. அப்படியே இன்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நான் நியமிக்கப்பட்ட மணவாட்டி, என் ஆண்டவர் வரும்போது அந்த என்ன தெரிஞ்செடுக்க வேணும், என்னை அப்படியே ஆண்டவர் கொண்டு போகணும், தன்னோட அவற்ற மகிமைக்குள்ள இருக்கணும். ஆமென். இருளும் வெளிச்சமும் இங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவரை அறியாதவர் இருளில் இருக்கிறார்கள். ஆமென். நாங்கள் அந்த இருளுக்குள்ள போகும்போது நாங்கள் இருளில் இருக்கிறதுக்கு வெளிச்சத்தை கொடுக்கத்தான் போக வேணும். ஆமென். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் அழைக்கப்பட்டால் உங்களுக்குள்ள எந்த இருளுக்குள்ள போனாலும் அந்த இருள் உங்களை பற்றி பிடித்து கொள்ளாது. அன்லஸ் அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியாமல் நானும் அந்த இருளுக்குள்ள போவேன் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறவன் தான் அந்த இருளுக்குள்ள வாழ்றவனாக இருக்கிறான். அதனால தேவன் சொல்லுகிறார், இந்த உலகத்துல என்ன ஏமாற்றங்கள் வரலாம், என்ன போராட்டங்கள் வரலாம், நாம் வெளிச்சத்தின் பிள்ளை. ஆமென். உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சம், உலகத்துக்கு நீங்கள் உப்பு, சாரமற்று போக விடாதேங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசு வரைக்கும் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிருக்கிறார். ஆமென். யூ ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ், யூ ஆர் த சோல்ஜர்ஸ். அதை உணர்ந்து நாங்கள் வாழுவோம். எதை விட்டாலும் கிறிஸ்துவை விடாமல், அவருடைய அன்பை விடாமல், அவருக்கு பிரியமான பிள்ளையாக நாங்கள் வாழுவோம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். அப்படியாக இந்த நாளில் முயற்சி எடுத்தால் நாங்கள் நிச்சயமாய் வெற்றி பெற்று கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாளிலும் நாங்கள் எங்களை முழுமையாக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் எங்களோடு இணைந்து நடக்கும்படியாக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏசாயா 52:11 எடுத்தவர்கள் வாசிங்க. ஏசாயா 52:11. 52:11. ஹல்லேலூயா. ஆமென். புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதீங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர் என்றா போட்டிருக்கு. சுமக்கிறவர்கள் அதில் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்து போடுங்கள். ஆமென். அப்ப இன்றைக்கு நாங்கள் எழும்ப போறோம். அசுத்தமான நான் தொட மாட்டேன். கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற பரிசுத்தம் உள்ளவள், பரிசுத்தமுள்ள ஆக்ஸ் நான்.
புறப்பட்டு போங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் நாம் எல்லாரும் இந்த நாளும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் புறப்பட வேண்டும், நான் என்னை சுத்திகரிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய காரியத்தை நான் சுமக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும், நான் மிக்ஸ்டாக இருக்கக்கூடாது. எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா என்று சொன்னது போல எல்லாரும் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஒரு முயற்சி எடுத்தால் அது திருவினையாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையில நான் நடக்கும்போது நிச்சயமாகவே அந்த வார்த்தை சொல்றபடி என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்க முடியும். ஒரு தீர்மானம் எடுப்போம் இந்த நாளில். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் மட்டும் வாழ நினைக்கிறேன், உம்முடைய சிநேகிதராய் மட்டும் வாழ நினைக்கிறேன். சீஷரை பார்த்து சொன்னார் அல்லவா, நீர் என்னுடைய சிநேகிதராய் இருக்கிறபடியால் நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லேன். ஆபிரகாமை பார்த்து சிநேகிதனே என்று அழைத்தார். இன்று எங்களுக்கு அவர் அப்பாவாகவும் அம்மாவாகவும் தேவனாகவும் நல்ல சிநேகிதனாகவும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, அவிசுவாசில் ஒரு சம்பந்தம் இல்லை, விக்கிரகம் இல்லை, பெரியாளுடைய வாழ்க்கை எனக்கு வேணாம். சாத்தானுடைய கிரியையும் தேவனுடைய கிரியையும் சேர்த்து செய்கிற காரியம் வேணாம். மாட்டோடு கழுதை இணைக்கப்படாமல் நான் இந்த உலகத்தில் செப்பரேட்டா இருக்க எனக்கு கிருபை தாங்கன்ற எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. பாஸ்டர் ஐயா ஜெபிக்கிற வழியில் எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இந்த வழியில நீ சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே வழி விலகி போகாதவாறு ஆண்டவரே எங்களுடைய வழியிலே தேவன் ஆண்டவரை இருக்கும்படியாக தேவனை விட்டு நாங்கள் தூரம் போகாதவாறு மற்ற விஷயங்களில் பார்க்க நீர் எங்களை வேறு பிரித்து எடுத்த தேவன் ஆண்டவரே, எல்லோரிலும் எங்களை வேறு பிரித்து எங்களை நடத்தி வருகிற தேவன் நீரா இருக்கிறபடியா ஆண்டவரே, நாங்கள் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவாறு உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக எங்களை ஆண்டவரை நீர் மாற்றி வைத்திருக்கிற ஆண்டவரே, இதுல வார இடையூறுகள் துன்பங்கள் துயர்லிருந்து தேவன் தாமே ஆண்டவரை எல்லோரையும் மாற்றி எடுக்கும்படியா உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சி ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரை விருப்பத்தின்படி ஆண்டவரை நாங்கள் வாழ்க்கையில துன்மார்க்கர் வரக்கூடாது, நாங்கள் ஆண்டவரை சீர்திருத்தும்படியாக ஆண்டவரே கொரிந்து சபையை ஆண்டவரை சீர்திருத்தும்படியாக பவுல் அன்று சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரை எங்களோடு பேசி இருக்கிற ஆண்டவரே, அந்த சபையில் இருந்த காரியங்கள் அசூசிகளை எடுத்து போட்டு ஆண்டவரே அவர்களை தேர்ந்தவர்களாக மாற்றும்படியாக நீ நடத்தினது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாங்கள் தேர்ந்தவர்களாக வேறு பிரித்தவர்களாக ஆண்டவரே முக்கியம் என்று நாங்கள் பார்க்காதவாறு விக்கிரங்களுக்கு பின்னால் செல்லாதவாறு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே வேலை இப்படி என்று பல காரியங்களான விக்கிரகங்களை ஆண்டவர் இந்த தோப்புக்களை எங்களிடத்திலே வைத்திருக்கிறோம், அதை தேவன் தாமே அகற்றி போடும்படியாய் இந்த நாட்கள் ஒரு அற்புதத்தினால் நடத்தும் ஆண்டவரே. இதை கேட்டுவிட்டு நாங்கள் அப்படியே போகாதவாறு எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதை நாங்கள் செய்கிறவர்களாக எங்களை ஆண்டவரை நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே இயேசுப்பா, எவ்வளவோ காரியங்கள் இருக்கு ஆண்டவரே, எவ்வளவோ சாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் அழைத்திருக்கிறேன். அதை ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டது பிறந்தது சாதிக்க பிறந்தவர்கள் என்று கிறிஸ்தவர்களை ஆண்டவரே சொல்வது போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்விலும் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கட்டளையும்படியாய் பிள்ளையோட வாழ்விலே ஆண்டவர் ஒரு மாற்றம் வரும்படியாய் ஆண்டவரே யாருக்கு முதலிடம் ஆண்டவருடைய தேவன் என்னை படைத்த தேவனுக்கு நான் முதலிடத்தை கொடுத்து முதன்மையாக அவரை வைக்கும்படியாக ஆண்டவரை எங்களை ஏற்படுத்தியதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்விலும் ஆண்டவரை கர்த்தாவே என்னென்ன தேவைகள் என்னென்ன காரியங்கள் இருக்குதோ எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் வழி நடத்தும்படியாய் இவர்களுக்குள் எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை ஆண்டவரை நடத்தி எங்களை ஆண்டவரை சீரமைக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். பரிசுத்த தகப்பனே, இந்த வார்த்தையை மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு நினைவு கூறுவதன் காரணமே நம்முடைய வாழ்க்கையில இப்படியான காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை அப்பா.
எங்கள் நடுவில் நீர் உலாவி வரத்தக்கதாக ஆமா ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. குமாரனும் குமார்த்திகளும் உடன்படிக்கையை காத்துக்கொள்ற வேளையில நிச்சயமாகவே அந்த சுதந்திர பாகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். எங்களை நாங்கள் அப்பா உமக்காக நாங்கள் நியமித்த பிள்ளைகள் இந்த நாள்ல அந்த நியமித்த வேளையில கர்த்தருடைய வருகையில விடுபட்டு விடாதவாறு உம்முடைய வருகையில காணப்படத்தக்கதாக எல்லா அசுசியும் நீங்கி அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து விழித்திருந்து ஆவியில் அனல் கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மாறுபாடான சந்ததியை விட்டு நாங்கள் விலகவும் ஆண்டவரே. அநீதியான சந்ததியை விட்டு விலகவும், பாவம் செய்கிறவரை விட்டு விலகவும், பரியாச உதட்டுக்கு விலக்கி எங்களை நீங்கள் காத்து கொள்ளும்படியாய் முழுமையாக ஊழியக்காரரையும் விசுவாச குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் முடியும். ஆவியானவரே, முழுமையா எங்கள் ஆவியை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு தேவையான காரியத்தை கொடுக்கவும், தேவையற்ற காரியத்தை எங்களோட வாழ்க்கையில அப்புறப்படுத்தவும் ஆவியானவரால முடியும். உம்முடைய ஆவியின் பேர் சுட்டெரிப்பின் ஆவியானவர். உம்முடைய ஆவியின் பேர் எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர். உம்முடைய ஆவியின் பேர் ஞானமுள்ள ஆவியானவர். உம்முடைய ஆவியின் பேர் அறிவை உணர்த்தும் ஆவியானவர். நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எங்கு செல்ல வேணும், என்ன சொல்ல வேணும், எப்படி வாழ வேணும் என்பதை இன்னும் அதிகமாய் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் ஆசீர்வாதத்தை கூறுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் வரை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.